விநாயகன் 108 மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் நா. எழிலன் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுயமரியாதை திருமணம் குறித்து 1955ஆம் ஆண்டு இந்து திருமண பதிவுச் சட்டத்தின் பிரிவு 7 சேர்க்கப்பட்டு தற்போது வரை அனைத்து சார்பதிவு அலுவலகங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு சுயமரியாதை திருமணம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. 2018ஆம் ஆண்டு முதல் இந்நாள் வரை 12,114 சுயமரியாதை திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் சுயமரியாதை திருமணம் குறித்து பதிவுத்துறையிலே பயிற்சி நிலையம் மூலமாக பதிவுத்துறையின் அனைத்து பணியாளர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்பதனை மாண்புமிகு உறுப்பினருக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் எழிலன். திருமணம் என்பது ஒரு மானுட ஒப்பந்தம் என்று சொன்னார் புத்தர். அந்த அடிப்படையில் புரோகித மறுப்பு, ஜாதி மறுப்பு, சடங்குகள் மறுப்பு என்று இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார். 1928 அருப்புக்கோட்டையில் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த சுயமரியாதை திருமணத்துக்கு பேரறிஞர் அண்ணா 1968 ஆக்ட் இன் ரெட்ரோஸ்பெக்ஷன் அனைத்து சுயமரியாதை திருமணம் பெரியாரால் நடத்தப்பட்ட அனைத்து சுயமரியாதை திருமணத்துக்கும் சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. இந்த சட்டத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு நிறைவேற்றிய சுயமரியாதை திருமணத்தை பாராட்டி பெற்றோர்கள் அனுமதி தேவையில்லை, பொதுவெளியில் திருமணம் அமைக்கிறதுக்கான வழிமுறை தேவையில்லை, உகந்த சான்றிதழ் கொடுத்தால் திருமணம் பண்ண வேண்டும் என்று பல்வேறு சட்ட முன்னெடுப்புகள் கொடுத்த பின்பும் சில சார்பதிவாளர்கள் தங்களோட சமூக சூழலில் அடிப்படையில் கொண்டு பல்வேறு இடர்பாடுகள் சுயமரியாதை திருமணம் நடத்துவதற்கான தடைகள் ஏற்படுகிறது, சூழல் ஏற்படுகிறது. முக்கியமாக ஆணோ பெண்ணோ பட்டியல் சமூகத்தை சேர்ந்தால் பல வகையான தடைகள் ஏற்படுவதற்கான நிலை ஏற்படுது. இந்த வரலாற்று பின்னணியும் சமூக பின்னணியும் சார்பதிவாளருக்கு போதிய விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து திருமணம் ஏற்கனவே முடித்தவர்கள் ஆன்லைன் மூலம் விசாக்காக பிரச்சனைக்கு வெளிநாட்டு செல்வதற்கான ஏகுவாக ஆன்லைன் மூலம் திருமண சான்றிதழ் பதிவு செய்ய வழி செய்யப்படுமா என்று பதிவுத்துறை அமைச்சரை தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பதிவுத்துறையினுடைய இளையதள பக்கத்தில் உள் சென்று திருமண பதிவிற்கு தேவையான அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து அதற்கு உரிய கட்டணத்தை செலுத்திய பின்னர் விண்ணப்பம் உருவாக்கப்படும். அதனை அச்சு பிரதிநிதி எடுத்து திருமண பதிவிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். பின்னர் இளையதளம் வழியாக பதிவு செய்வதற்கான நாள் மற்றும் நேரத்தினை முன்பதிவு செய்வதற்கான ஒப்புகை டோக்கன் பெறலாம். மேலும் பதிவு செய்யப்பட்ட திருமண சான்றிதழ்களில் திருத்தம் தேவைப்படினும் பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு நேரிலே வராமல் இணையம் வழியாகவே விண்ணப்பித்து திருந்திய சான்றுகளை பெறும் வசதியும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது என்பதனை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் எழிலன். பேரவைத் தலைவர் அவர்களே, நிலத்தை வாங்க விற்கும் போது பல்வேறு கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூவும் உள்ள வித்தியாசமும் மார்க்கெட் வேல்யூக்கும் கைட்லைன் வேல்யூ உள்ள வித்தியாசம் இருப்பதனால் சில பேர் ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாமல் இருக்கும் நிலையும் அரசாங்கத்துக்கு வருவாய் ஈட்டுவதில் வரி மூலம் வருவாய் ஈட்டுவதில் தடயம் இருக்கிற சூழலுக்கு இதை நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று தாங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாய நஞ்சை நிலங்கள், மானாவாரி நிலங்கள் மற்றும் தரிசு நிலங்கள் இவற்றின் வழிகாட்டு மதிப்பு முரண்பாடுகளை சீர்படுத்தும் நோக்கிலும் உண்மையான சொத்து மதிப்பினை பிரதிபலிக்கும் வகையிலும் வழிகாட்டி மதிப்புகள் நிர்ணயம் செய்வதற்காக கழக அரசால் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தலைமையில் ஒரு சிறப்பு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழுவானது அத்தகைய இடங்களுக்கு நேரிலே சென்று தள ஆய்வு செய்து வழிகாட்டு மதிப்பை ஆராய்ந்து பதிவுத்துறை தலைவருக்கு அறிக்கை அளிக்கும். அந்த அறிக்கையானது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான துணைக்குழு
சப்கமிட்டி பரிந்துரைக்கப்பட்ட பின்னர் பதிவுத்துறையினுடைய தலைவர் தலைமையிலான மையக்குழுவின் ஜெனரல் வேல்யூஷன் கமிட்டி ஒப்புதல் பெறப்பட்டு முரண்பாடுகள் களையப்பட்டு வழிகாட்டி மதிப்பு சீரமைக்கப்படுகிறது என்பதனை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.